என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஜினியா பூ ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு. இது வந்து பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதனால தான் இந்த ஒயிட் சாமந்தி பக்கத்தில் வச்சேன் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்னு. பட் நமக்கு வந்து ஒயிட் கலர் தான் கிடச்சிது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மார்னிங் வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்றதுனால பெருசாக ஹரிபரியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வேண்டிய வேலை இல்லை. அதனால் பசங்க தூங்குறதுனால டீ போடுற வேலையும் கிடையாது. ஸோ அப்படியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரக்கூட்டியில் இருக்க பாத்திரம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பணியாரம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெயில் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிட்டு இஞ்சி, பச்சை மிளகா, கேரட்டு அதோட வெங்காயம் வதக்கி இது தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இதை வந்து மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து கார சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும், இல்லைனா தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கார சட்னியும் பணியாரம் தான் செஞ்சேன். அது வந்து ரெடியான பிறகு இன்றைக்கி இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வெயில் அடித்ததுனால அதை எடுத்து வெளில வச்சுருக்கேன். மிக்ஸியும் கொஞ்சம் அழுக்காக இருந்ததுனால கழுவி அதோட வெயிலில் வச்சுருக்கேன்.